ராமு பயில்வானும் பேய் சீடர்களும். கிராமத்துல இருந்து தூரமா ராமு அப்படிங்கிற ஒரு பயில்வான் இருந்தாரு. அவர்கிட்ட 50க்கும் அதிகமான எரும மாடு இருந்தது. அவரு நாள் முழுக்க அந்த எரும மாடுகளை பாத்துட்டு இருந்தாரு. அப்புறம் அதுகிட்ட இருந்து வர பாலை குடிச்சிட்டு இருந்தாரு. இதுதான் அந்த பயில்வானோட வழக்கமா இருந்தது. அவர் அந்த பாலை குடிச்சு குடிச்சு எவ்வளவு பலசாலியா இருந்தாருன்னா அவரை தோற்கடிக்க யாருமே இருக்கல. அவரு எப்பயும் அவர்கிட்ட ஒரு 50 கிலோ இரும்பு கம்பிய வச்சிட்டு இருந்தாரு. அவசியம் வரும்போது அவரு அந்த கம்பிய வச்சுதான் எல்லார்கிட்டயும் யுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு சில நாட்களா அந்த ரோட்ல நடந்து போறவங்க கிட்ட அவர் கேட்டுட்டு இருந்தாரு, அண்ணா என்னோட கல்யாணம் எங்க நடக்குது? அண்ணா என்னோட கல்யாணம் எங்க நடக்கும்? இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்றதே இல்ல. அதனால அவரு அவங்க எல்லாரையும் அடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு நாள் ஒரு பிராமணர் அப்புறம் ஒரு முடி வெட்டுறவரு வேற ஒரு ஊர்ல நடக்க போற கல்யாணத்துக்கு இந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. வழியில அவங்க ராமு பயில்வான பாக்குறாங்க. அவரும் வழக்கம் போல அவரோட கேள்வியை கேட்டுட்டு இருந்தாரு. என்னோட கல்யாணம் எங்க நடக்குது? 2 பேரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அந்த கேள்விக்கு பதில் சொல்லலன்னா ராமு பயில்வான் அடிப்பாருன்னு. அப்போ அந்த முடி வெட்டுறவருக்கு ஒரு யோசனை வருது. அவரு தூரத்துல இருக்கிற ஒரு மரத்தை காமிச்சு சொல்றாரு, உன்னோட கல்யாணம் அங்க நடக்குது. ராமு பயில்வான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அவரோட 10 எரும மாட இவங்க 2 பேருக்கும் கொடுத்துடுறாரு. சரிங்கண்ணா, நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. இனிமேல் இது எனக்கு எதுக்கு? நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போறேன். அவங்க வீட்டுல போய் இருந்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு முன்னாடி போறாரு. ராமு பயில்வான் அந்த இடத்துக்கு போறத அவரோட லட்சியமா எடுத்து அங்க போறாரு. அங்க ஒரு குடிசை இருந்தது. அந்த குடிசைக்குள்ள ஒரு பொம்பளையும் அவங்க பையனும் இருந்தாங்க. அங்க போய் அந்த பயில்வான் சம்பந்தம் கேக்குறாரு. ஆனா அந்த பொம்பளைக்கு இவர் யாருன்னே தெரியல. அப்புறம் அவங்க கணவரோட நண்பனா இருக்கும்னு யோசிச்சாங்க. அதனால இவரை அவரோட ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அவரோட கை கால கழுவிக்க ஒரு சொம்பு தண்ணியை எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க. அந்த பொம்பளையோட கணவர் அங்க வந்த உடனே இவரை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போறாரு. அப்புறம் இவங்க யாருன்னு அவரோட மனைவி கிட்ட கேக்குறாங்க. அவரோட மனைவி சொல்றாங்க, இவங்க யாருன்னு எனக்கும் தெரியாது. இவங்க உங்க சொந்தக்காரங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் உங்கள மாதிரியே ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாம என்ன ஒரு அடி அடிச்சிட்டான். அப்புறம் அவரோட குழந்தைய எதுக்கு இப்படி பட்னி போட்டிருக்கேன்னு கேட்டு அந்த ஆளு என்ன வந்து அடிச்சிட்டான். இத கேட்ட உடனே அந்த ஆளுக்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்து இவரு அந்த பயில்வான் கிட்ட போறாரு. அப்புறம் சொல்றாரு, நீ எப்படி என்னோட மனைவியை அடிக்கலாம்? இப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட சண்டை போடுறாரு. ராமு ஒரு பயில்வானா இருந்ததால இந்த முரட்டுத்தனத்தை அவரால தாங்கிக்க முடியல. அதனால அவரு அந்த இரும்பு கம்பியை எடுத்து அந்த ஆளோட தலை மேல அடிச்சிடுறாரு. அந்த ஆளு அங்கேயே இறந்துடுறாரு. அவரோட மனைவி சொல்றாங்க, என் புருஷன் தான் எனக்கு ஆதரவா இருந்தாரு, அவரை போய் கொன்னுட்டியே, இப்ப நான் எங்க போறது? ராமு பயில்வான் சொல்றாரு, நான் பண்ணது தப்புதான். இதுக்கான பிராயசித்தத்தை நானே பண்றேன். நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. 2 பேரும் அதே வீட்ல இருக்காங்க. கல்யாணமாகி 6 நாள் ஆகுது. வீட்ல இருந்த ரேஷன் எல்லாம் தீர்ந்து போயிருந்தது. அப்போ அந்த பொம்பளை சொல்றா, நீ எங்கேயாவது சம்பாதிக்க போறியா இல்ல இப்படியே பசியில சாகலாமா? சம்பாத்தியம் இல்லாம வாழ்க்கை எப்படி நடத்துறது? ராமு பயில்வானுக்கு எரும மாட்டை பாத்துக்கிறது தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. அவர் அந்த பொம்பளை கிட்ட கேக்குறாரு, சம்பாதிக்கிறதா அப்படின்னா என்ன சொல்லுங்க? அந்த பொம்பளை சொல்றாங்க, அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட விவசாயம் செய்ய ஏதாவது நிலம் கேளுங்க. அதுல விவசாயம் செஞ்சு ஏதாவது விளைஞ்சு சாப்பிடலாம். ராமு பயில்வான் அந்த கோலை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு கிளம்பி போறாரு. அரண்மனைக்கு கொஞ்ச தூரத்துல இவரு நடந்து வந்ததை பாத்துட்டு இருந்த எல்லாரும் ரொம்பவே பயந்து போய் நடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் அங்க வந்தா ஒரே அடியில அவங்கள கொன்னுடுவாருன்னு. ராஜா அவரோட மந்திரிய உடனே அங்க அனுப்பி அவரை எதுக்காக வந்திருக்காருன்னு கேட்க சொல்றாரு. அந்த மந்திரியும் அவர்கிட்ட போய் அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு காரணத்தை கேக்குறாரு. அதுக்கு ராமு சொல்றாரு, விவசாயம் பண்றதுக்கு கொஞ்சம் நிலத்தை கேட்டு ராஜா கிட்ட வந்தேன். மந்திரி சொல்றாரு, நீ இங்கே இரு, நான் போய் ராஜா கிட்ட சொல்லிட்டு வரேன். அந்த மந்திரி ராஜா கிட்ட வந்து அவரை எதுக்கு வந்திருக்காருன்ற காரணத்தை சொல்றாரு. அப்போ ராஜா மந்திரிக்கு கட்டளை இடுறாரு, அவன் எவ்வளவு நிலத்தை கேட்கறானோ அதெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் மந்திரி அந்த பயில்வான் கிட்ட போய் அறிவாளித்தனமா அவருக்கு ஒரே ஒரு ஜமீனை கொடுக்கறாரு. அது ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு நிலம். ராமு பயில்வான் அங்க விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாரு,
இந்த இடத்துல இந்த மரம் இருந்தா என்னோட விளைச்சலெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுமே. இந்த மரத்தை இங்க இருந்து எடுத்தாகணும். இப்படி யோசிச்சுட்டு அவரு அந்த இரும்பு கம்பியை எடுத்து அந்த மரத்தை ஜோரா அடிக்கிறாரு. அதுல இருந்து 7 பேய் வெளியே வந்தது. அப்புறம் ராமு பைல்வான் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தது. ராமு பைல்வான் அந்த 7 பேய்களையும் அடிச்சு போட்டுட்டாரு. ஒரு சில பேயோட தலை உடைஞ்சு போச்சு, ஒரு சில பேயோட கை உடைஞ்சு போயிடுச்சு. எல்லா பேய்களும் ஒரு லைன்ல நின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குது. அவங்க அந்த மரத்தை வெட்டுறதுக்கான காரணத்தை கேக்குறாங்க. அதுக்கு ராமு பைல்வான் இப்படி சொல்றாரு, இது என்னோட இடத்துல இருக்கு, அதனாலதான் நான் இதை எடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த பேய்கள் ராமு பைல்வான் கிட்ட சொல்லுது, நாங்களே இந்த இடத்துல எல்லாத்தையும் விவசாயம் பண்ணிட்டு அதை உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்றோம். ஆனா நீங்க இந்த மரத்தை மட்டும் விட்டுடாதீங்க, ஏன்னா இதான் எங்க வீடு. அப்புறம் நாங்க இங்க ரொம்ப வருஷமா இருக்கோம். ராமு பைல்வான் ஒரு பலசாலியா இருந்தாரு. ஆனா அவருக்கு கருணை மனசு இருந்தது. அதனால அவர் அந்த பேய் சொல்றதை ஏத்துக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் அந்த பேய்கள் எல்லாம் 6 மாசத்துக்கான ரேஷனை ராமு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குது. ராமு ரொம்ப நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பேய்கள் எல்லாம் தினமும் இவருக்கு வேலை செஞ்சு செஞ்சு ரொம்பவே மெலிஞ்சிடுது. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பேயோட தலைவர் அங்க வராரு. அப்புறம் அவரு இவங்க எல்லாம் மெலிஞ்சிருக்கிறத பார்த்து அதுக்கான காரணத்தை கேக்குறாரு. அப்போ அந்த எல்லா பேயும் சொல்லுச்சு, ஒரு பைல்வான் இருக்காம், அவனோட பேரு ராமு. நாங்க அவனுக்கு மளிகை பொருட்கள் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் நாங்க இப்படி இழைச்சு போயிட்டோம். அந்த தலைவருக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதனால பழி வாங்க அவரு ஒரு பூனையோட ரூபத்துக்கு மாறி ராமுவோட வீட்டுக்கு வராரு. ராமு பைல்வானோட வீட்டுல அவங்க வச்சிருந்த பாலையெல்லாம் இந்த பூனை குடிச்சிட்டு இருந்தது. அதனால அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இன்னைக்கு அதுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக ராமு பைல்வான் கையில கோலை வச்சுக்கிட்டு கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தாரு. வெளியே பூனையோட ரூபத்துல வந்திருக்க அந்த பேய்களோட தலைவர் ராமு இப்படி கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தத பாத்துடுறாரு. அவரு அங்கேயே காத்துட்டு இருந்தாரு, எப்ப அவரு வெளியே வருவாருன்னு, எப்ப அவர்கிட்ட சண்டை போடலாம்னு. அப்புறம் இங்க ராமு பைல்வானும் அதுக்காக காத்துட்டு இருந்தாரு, எப்போ அந்த பூனை வீட்டுக்குள்ள வரும்னு, அப்புறம் எப்போ அதை அடிச்சு கொள்ளலாம்னு. ஆனா அந்த பூனை உள்ள வரவே இல்ல. ரொம்ப நேரம் கடந்து போகுது. ராமு பைல்வான் மெதுவா பின்னாடி போயிட்டு இருந்தாரு. அப்புறம் உள்ள வந்து அமைதியா உட்கார்ந்துக்கிறாரு. அந்த பூனை உள்ள வருது. அப்புறம் ராமு பைல்வான் கிட்ட சண்டை போட முயற்சி பண்ணுது. அது என்ன முயற்சி பண்ணாலும் இந்த ராமு பைல்வான் ரொம்ப பெருசா இருந்ததால அவர் அந்த கோலை வச்சு அந்த பூனைய அடிச்சிடுறாரு. அந்த பேய்களோட தலைவருக்கு ரொம்ப அடிபடுது. அப்புறம் அவரோட எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிடுது. அந்த குருஜி அவரோட உண்மையான ரூபத்துக்கு வந்து ராமு பைல்வான் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. ராமு பைல்வான் அந்த தலைவர் கிட்ட கேக்குறாரு, இதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? தலைவர் அவரே தண்டனையை ஏத்துக்கிட்டாரு. இவ்வளவு நாள் எவ்வளவு எடுத்துட்டு வந்து கொடுத்தோமோ அதை விட 2 மடங்கு அதிகமா கொடுக்கறோம். அதனால ராமு தலைவரை விட்டுடுறாரு. தலைவர் அந்த பேய்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. இனிமேல் 2 மடங்கு பொருட்களை கொடுக்க வேண்டியதா இருக்கும். இத கேட்டதும் அவங்க எல்லாரோட முகமும் வாடி போயிடுது. ஏற்கனவே அவங்க எல்லாம் ரொம்ப மெலிஞ்சிருந்தாங்க, இப்போ இது வேற. அப்புறம் நண்பர்களே, இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அதால எந்த கதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.